தண்ணி விடுப்பா, தண்ணி விடுப்பா. வீட்டுல என்ன இருக்கும்? அவங்க அங்கங்க ஆடணும். 2 நாராயணம் வந்துட்டானா? வந்தாங்களா? பாத்துட்டீங்களா? நோய் நொடி இல்லாம வராதா? மடி நிறைக்கிறவங்களுக்கு மடி நிறைச்சு பல ஆலயங்கள்ல கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் சில இடங்கள் போயிட்டு வர்றோம். ஆனா இங்க நாம பாக்குற இந்த தெய்வீக சக்திய வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒண்ணு இல்ல, 2 இல்ல, பஞ்சபூதங்களுக்கு சாட்சியா இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. இவ்வளவு குழந்தைகளுடைய அன்பை ஏத்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு எனக்கு நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னா வானத்துல காட்சி கொடுத்தது. எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் இயற்கை யாருக்கும் விட்டு கொடுக்காது, வளைஞ்சு கொடுக்காது. உண்மையான அன்பு, உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான சேவை, உண்மையான பக்தி, அம்மா மேல உண்மையான பாசம், அது இருக்கிற இடம் தேவர் நகர்னு அம்மா இன்னைக்கு இந்த உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான கும்பாபிஷேக திருவிழா. அம்மா கும்பாபிஷேகம் யார் பண்ண முடியும்? ஒரு ராஜா தான் பண்ண முடியும். அந்த ராஜாவா நம்ம ராஜாவை முன்ன நிறுத்தி ஒரு கருவிதாயா, அதுதான் அந்த பணிவு இருக்கு பாருங்க. இதுதான் இவ்வளவு நடத்திட்டு இருக்கு. இன்னும் இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா விசேஷங்களும், அம்மாவுக்கு தேவையான சகல விதமான செல்வங்களும் எல்லாரும் கூடி இருந்து செய்ய போறாங்க. ஆண்டுதோறும் இன்னும் பெருகிக்கிட்டே போக போகுது. இதெல்லாம் பத்தாது. இந்த இடம் எல்லாம் பெருசா மண்டபம் கட்டுங்க. இந்த விழா நடத்துறதுக்குன்னு பெரிய பெரிய உற்சவங்கள் எல்லாம் வரப்போகுது. அப்படி ஒரு ஆனந்த அதிர்வு அலை தெரியுது. இந்த அதிர்வு அலையில மிக முக்கியமான ஒரு சூட்சுமம் என்னன்னா, இதுல எல்லாருடைய ஈடுபாடு. அதுல வேதங்களை ஓதி யாகசாலையை நிறுவி
அம்பாளை பக்தி சிரத்தையோடு பூஜை பண்ணி இந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே, அந்த வேத விற்பனர்களுக்கு நாம் காலம் பூரா அன்பும் கடமையும் பட்டிருக்கிறோம். அவங்க அவ்வளவு சிரத்தையா செஞ்சதுதான் நமக்கு வானத்துல கிடைச்ச காட்சி. வேதம் மட்டுமா, நாதம் உள்ள நிக்க முடியல, ஆடலாமான்னு தோணுது. அப்படி ஒரு ஆட்டத்தை, ஒரு நாதத்தை கொடுத்த நம்முடைய வியாசை தங்கம் ரவிஜி அவர்களுக்கு நம்ம எவ்வளவு அன்பு பாராட்டினாலும் தகும். ஏன்னா நிறைய இடத்துக்கு அவர் என்ன கூட்டு போயிருக்காரு. ஆனா இந்த தேவர் நகருக்கு அவர் கொடுத்த மாதிரி ஒரு இம்சை எங்கேயுமே கொடுக்கல. அத்தனை போன், அவ்வளவு எங்க ஆளுங்க, எங்க குழந்தைங்க நீங்க வரணும், முன்ன நிக்கணும், செய்யணும்னு அது என்னமோ குடும்ப விழாவாவே அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நிறைய பெரியவங்க வந்திருக்காங்க, நம்முடைய சரவணஞ்சி வந்திருக்காங்க. உச்சியூர் பகுதியில தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய நம்முடைய கலியநாயனார் திருமணம் நிம்மதியா வந்திருக்காங்க. அதே போல அனுதினமும் வள்ளலாருடைய திருநாமத்தில் அன்னதானம் செய்யக்கூடிய வள்ளலார போலவே நம்முடைய அப்புசாமி வந்திருக்காங்க. இப்படி பெரிய பெரியவர்கள்லாம் இன்றைக்கு கூடி இருக்கக்கூடிய நாள்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான், தேவர் நகருடைய தலையெழுத்து இன்னைக்கு மாறுது. இதுவரையும் விஜய் விஜய்னு ஏதோ சொல்லிட்டு இருப்போம். வாழ்க்கையில் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, கஷ்டம், கடன் தெரியல, உடம்பு சரியில்லை, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கும், எல்லா குறையும் ஒரே லிஸ்ட் போட்டு அம்மா தீக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ரவிஜி சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அதுக்குதான் அவசியம் இருக்கா? இனிமே வந்து நின்று கண்ணீரோட மனசுருகி அம்மா இதை கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கு வரம் கொடுக்க தாய் காத்துக்கிட்டு இருக்கிறான். இதை விட நமக்கு வேற என்ன வரம் வேணும், என்ன ஆனந்தம் வேணும்? அந்த அம்மையப்பனை காலம் பூரா கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை. உண்மைதானே? அதுக்கு ஒரு ஆரம்பமா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அம்மை திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, ஆடிய பாதனே அம்மா